ஸ்ருதி விஷயத்த என்னை விட நீ நல்லா ஹேண்டில் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். நான் வருத்தப்படுறது சரவணனை நினைச்சு. ஏற்கனவே அவன் ஒன்னுக்கும் உதவாத பதறாதான் இருக்கான். இப்ப நீயும் அவனை கைவிட்டுட்டா, இத பாருமா, நீ வந்ததுல இருந்துதான் அவன் ஒரு மனுஷனா மாறி இருக்கான். ஏமா, மறுபடியும் அவன் இப்போ பழைய நிலைமைக்கே போயிட்டானேம்மா. இத பாருமா, நான் பாக்கியத்தை கல்யாணம் பண்ணி அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தப்போ அந்த சாமி எனக்காக இந்த உலகத்தையே படைச்சு கொடுத்துருக்குன்னு நினைச்சு அவ்வளவு சந்தோஷப்பட்டம்மா. திடீர்னு ஒரு நாள் அவ என்னை விட்டுட்டு போயிட்டா. எனக்கு மொத்த உலகமே இருண்டு போச்சுமா. அந்த இருட்டு எனக்கு மட்டும்தான். ஆனா மகேஸ்வரி ஜெகஜோதியா வாழ்ந்தா. அவ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக, இந்த சொத்தை பூரா அனுபவிக்கணுங்கிறதுக்காகத்தான் என் பிள்ளைய முட்டாளாக்கி மூலையில உட்கார வச்சுட்டா. அவனை படிக்க விடாம பண்ணி அறிவை வளர விடாம பாத்துக்கிட்டா. என் புள்ள களிமண்ணை விட கேவலமா இருந்தாம்மா. அவனை மனுஷனாக்கி உசுர கொடுத்தது நீதானம்மா, நீதான். இத பாரு, நீ இல்லன்னா திரும்பவும் அவன் ஒரு மண்ணுதாம்மா, வெறும் களிமண்ணு. இப்ப அவன் எப்படி இருக்கான்னு நீயே பார்த்தல்ல. ஒரு நடப்பினமா இருக்காமா. அவன் உசுறு இப்போ அவங்கிட்ட இல்லம்மா, அது உன்கிட்ட தான் இருக்கு. அம்மாடி, தயவு செஞ்சு அவனை கைவிட்டுறாதம்மா. நான் உன்னைய கையெடுத்து கும்பிடுறேம்மா. மாமா, நீங்க உங்க பையனை பத்தி மட்டும் நினைக்கிறீங்கல்ல, என்ன பத்தி நீங்க கொஞ்சம் கூட யோசிக்கலல்ல. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? நீ இந்த வீட்டு சாமிமா. உன்னைய பூஜை ரூம்ல உட்கார வச்சு கும்பிடணும். உன்னை போய் நான் எப்படிமா தப்பா நினைப்பேன்? இத பாருமா, நீ இல்லாம அவனால வாழ முடியாது. இத்தனை நாளா நான் வாழ்ந்தனே, அதெல்லாம் ஒரு வாழ்க்கையாம்மா. நீ வந்ததுக்கு அப்புறம் தாம்மா அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சது. அவனுக்கு எல்லாமே புரிய வச்சது நீதானே. இத பாருமா, நீ வர்ற வரைக்கும் அவன் சும்மா மூச்சு விட்டுக்கிட்டு இருந்தான். நீ வந்ததுக்கு அப்புறம் தாம்மா அவன் வாழவே ஆரம்பிச்சான். இந்த நேரத்துல நீ அவனை ஒதுக்கி வச்சிட்டேன்னா மொத்தமா அவன் எல்லாத்தையுமே இழந்துருவாமா. மாமா, நீங்க சரவணனோட அப்பா. நீங்க அவன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களோ அதே அளவு பாசத்தை தான் நானும் அவன் கிட்ட காட்டினேன். பிறந்ததுல இருந்து என் அப்பா வார்த்தையை நான் மீறினதே கிடையாது. தடவையா அவரை எதிர்த்து சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தேன். யாருக்காக மாமா? சரவணனுக்காக தானே. எங்க அப்பாவை விட அவன் தான் முக்கியம்னு நான் நினைச்சேன் மாமா. ஆனா அவன் என்ன அப்படி நினைக்கலையே. மாமா, ஸ்ருதிய பத்தி நான் தப்பா சொன்னேன் தானே அவன் என் மேல கோவமா இருக்கான். ஐயோ, உன் மேல எந்த தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியுமா. உன் மேல ஒரு சின்ன குறை கூட இல்லம்மா. மாமா, ஸ்ருதி எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அது அவனுக்கு தெரியலையே மாமா. அவன் கண்ணு முன்னாலதானம்மா தேர போட்டு மறைச்சு வச்சுட்டாளே. இதுல அவன் தப்பு என்னமா இருக்கு? அவன் எல்லாத்தையுமே தெரியாம பண்ணிட்டு இருக்காமா. இந்த ஒரு தரம் நீ அவனை மன்னிக்க கூடாதா? மாமா, சரவண என்ன திட்டலாம், அடிக்கலாம், சண்டை போடலாம், அதுக்கெல்லாம் நான் அவன் மேல கோச்சுக்க மாட்டேன். எப்ப அவனுக்கு என் மேல நம்பிக்கை போயிடுச்சோ அப்பவே நான் அவனை விட்டு வெளியில வந்துட்டேன் மாமா. பொங்குடி. மாமா, எனக்கு அவன் மேல இருக்க கோவம் இப்போதைக்கு சரியாகுமான்னு எனக்கு தெரியல.
என்னால சாதாரணமா விட்டு கொடுத்து போக முடியல மாமா. ஏன்னா அவன் பண்ணது அப்படிப்பட்ட விஷயம்.